கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஃபேமிலி பிரேயர் அண்ட் பிளெஸிங் மீட்ல இன்னைக்கு 24வது நாம் வார்த்தையை தியானம் பண்ண இருக்கிறோம். இந்த 24வது வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது: லெட் எவ்ரி குட் திங் eaten up by the enemy be returned to me in the name of Lord Jesus Christ. நம்முடைய வாழ்விலே இதுவரையில் எதெல்லாம் நன்மை என்று நாம் பெற்றோமோ அவைகளெல்லாம் பிசாசின் தந்திரத்தினாலே நம்முடைய விரோதிகள் நம்மிடத்திலிருந்து அவைகளை அபகரித்துக் கொண்டார்கள். அப்படி அபகரித்துக் கொண்ட சகல காரியங்களையும் தேவன் நமக்கு மீட்டு தருகிறவராக இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 41ஆம் சங்கீதம் அதிலே 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசிக்க தக்கவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிங்காலை தூக்கினான். அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு சூழ்நிலைகள் எல்லாம் மனிதனுடைய வாழ்விலே அவரவர்களோடு கூட இசைந்து இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நம்மோடு கூட பழக்கம் ஏற்பட்ட பிற்பாடு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகள், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய வீக்னஸஸ், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பவாதங்களை அறிந்து பிசாசானவன் அவர்கள் மூலமாக நம்மிடத்தில் இருப்பவதைகளை அபகரிக்கிறவனாயிருக்கிறான். இங்கே தாவீது ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதத்திலே தன்னுடைய சூழ்நிலைகளை விளக்குகிறதை நாம் பார்க்கலாம். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறது நீங்கள் கேட்கலாம். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசிக்கத்தக்கவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிங்காலை தூக்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. இதுவரையில் நம்முடைய சிறு பிள்ளையிலிருந்து நாம் படித்த படிப்புகள், பழக்கவற்ற பழக்கங்கள், நம்முடைய சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்விலே உயர நாம் வருவதற்கு தான் தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு டாக்டரா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம படிச்ச எல்கேஜியிலிருந்து அவைகளை அந்த படிப்பு ரீதியில தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு இன்ஜினியரா இருக்கணும், நம்முடைய சிறு பிள்ளை அந்த படிச்ச எல்கேஜிலிருந்து நம்மளை இன்ஜினியர் வரைக்கும் தேவன் நம்மை படிக்க வைத்தார். ஆனால் ஆசீர்வாதம் எப்போ நமக்கு கிடைக்குது? நாம் படித்த படிப்பு அல்லது தொழில் அல்லது நாம் எடுத்த முயற்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை எல்லாம் அது ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதமாய் நம்முடைய குடும்பத்தில் நமக்கும் நம் குடும்பத்துக்கும் நம்முடைய ஊழியங்களுக்கும் நாம் செல்லுகிற சபைகளுக்கும் சபை ஊழியர்களுக்கும் இவைகள் பங்கிட்டு கொடுப்பதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் சம்பாதித்த சம்பாதனைகளிலே பல நன்மைகளை செய்வதற்காக தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். ஆனால் நமக்கு விரோதமாய் செயல்படுகிற சத்துரு நம்முடைய வாழ்விலே பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களை அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று, அவன் வேறொன்றுக்கும் வரான் என்று யோவான் 10வது வசனத்துல முதல் பகுதி சொல்லுகிறது போல, நீங்க செழிப்பை காண வேண்டிய நேரம், ஒரு மரம் வளர்ந்த அந்த கனிகளை நாம் அனுபவிக்க வேண்டிய நேரம், செழிப்பை பெற்று நாம் ஆசீர்வாதம் என்ன என்பதை உணர வேண்டிய நேரத்துல தான் நம்மளோடு கூட பழகினவர்கள் மூலமாக பிசாசின் தந்திரங்கள் நம்முடைய வாழ்வை அழிப்பதற்காக வருகிறது என்பதை ஒரு குடும்பம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். சத்துரு என்ன பண்றானா, குடும்பத்தை வேறு பிரிக்கிறான். கணவன் மனைவிக்குள்ளாக, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக, அவங்க செய்கிற வியாபாரத்தின் வழியாக, அவங்க செய்கிற தொழில் வழியாக, அவங்க வேலை செய்கிற வேலை ஸ்தலத்தின் வழியாக, இப்போ ஒரு படித்து வெளியே வருகிற பொழுது நீங்க பழகின பழக்கங்கள் ஒரு சின்ன வட்டம் தான்.
ஆனால் சம்பாதனைகள் சம்பாதிக்கிற பொழுது பலரோடு கூட நம்முடைய தொடர்புகள் ஏற்படுத்தப்படுகிறது. அப்ப நம்முடைய வாழ்வில் ரொம்ப ஒரு கேர்ஃபுல்னஸ் இருந்திருக்கணும். நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாய் நாம் இருந்திருக்கணும் இதற்கு முன்பாக. ஆனா நம்ம செவி கொடுத்திருப்போம், ஆனாலும் பிசாசுடைய தந்திரம் அதையும் தாண்டி நம்மை சில வசீகரமான காரியங்களை இழுத்து நம்முடைய நன்மைகள் பெறாதபடிக்கு நம்மை செயல்படுத்துகிறதா இருக்கிறது. யாருடைய வாழ்வை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் உங்க கூட ஊழியம்னு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களை லாஸ் பண்ணியிருப்பாங்க. குடும்ப வாழ்வுன்னு கேட்டீங்கன்னா உங்க மனைவி மூலமா லாஸ் இருக்கும், உங்க பிள்ளைகள் மூலமா லாஸ் இருக்கும், உங்க நட்பு ரீதியில சம்பாதிக்கிற நேரத்துல புதுசா நண்பர்கள் வந்து சேர்ந்திருப்பான், அவன் மூலியமா லாஸ் இருக்கும். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக பலருடைய இன்வால்மெண்ட்ல தான் பல கோடிகளை இழந்தேன். ஊழியம் என்று வருகிற போது ஊழியத்தின் வழியாக தான் நம்மளை ஏமாத்துற பிசாசு உள்ள வருவான். இன்னைக்கு உலகம் முழுவதிலும் இந்த இடத்துல நம்ம இடத்துல விடுதலை பெற்று போனவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, சொந்த அண்ணனே சூனியம் வச்சவன், அம்மாவுக்கும் சூனியத்தை வச்சிருப்பான், உடன் பிறந்தவர்களுக்கும் சூனியத்தை வச்சிருப்பான். வேலை ஸ்தலத்துல வேலையில் இருக்கிற வேலைக்காரங்க சிப்பந்திகள் எஜமானுடைய பணத்தை அழிப்பதற்கு அவன் சூனியத்தை வைக்கிறவனா இருக்கான், மாந்திரிகத்தை வைக்கிறவனா இருக்கான். இன்னைக்கு பலவிதமான சூழ்நிலைகளிலே நம்முடைய விரோதி என்று சொல்லக்கூடிய எனிமி நாம் ஆகாரமாய் புசிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை எல்லாம், நாம் நம்முடைய சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இப்ப சிதறப்பட்டு கிடக்குது நம்முடைய வாழ்வில். இப்ப ஆண்டவருடைய சமூகத்துல இங்க தாவீது தன்னுடைய வாழ்விலே பெற்றிருந்த நன்மைகள் அழிக்கப்பட்ட பொழுது, அவனுடைய சூழ்நிலையில் சந்தர்ப்பங்கள் எல்லாம் அவனுக்கு விரோதமாய் இருந்த பொழுது ஓடி குகையிலே ஒழிய வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆண்டவர்கிட்ட முறையிடலாம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை என்மேல் என் விரோதிகள் பிசாசின் தந்திரங்களினாலே குதிங்காலை தூக்கிய அழிக்கிறவனாக மாறி இருக்கிறார்கள். வெறும் காலில் மிதிக்கதை காட்டிலும் ஏன் குதிங்கால் தெரியுமா? இந்த கால் மேல தூக்கி ஃபுல் பவர்ல நீங்க குதிங்கால் அடிக்கிறதுக்கும் சாதாரணமா அடிக்கிறதுக்கும் வித்தியாசம். ஃபோர்ஸா போவோம், ஒரு 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 பாக்ஸர் குத்துவது போல. தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் அவைகளை வேத வார்த்தையினாலே நமக்கு மீட்டு தருகிறவராயிருக்கிறார். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15வது வசனம், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்விலே நம்முடைய சகலவிதமான தீங்கான அனுபவங்கள், சகலவிதமான ஏமாற்றங்கள், சகலவிதமான சத்துருவின் கிரியைகள் நம்மிடத்திலிருந்து விலக்கப்பட வேண்டும். இன்றைக்கு வாக்குத்தத்தமாக தேவன் நமக்கு வாக்குரைக்கிறார், நம்முடைய ஆக்கினைகளை அகற்றுகிற தேவன், நம்முடைய சத்துருகளை விலக்குகிற தேவன், இனி தீங்கை காணாதிருக்கும்படி நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசுவே நம்மளோடு கூட இருக்கிற காலத்துக்கு நேராக நாம் வந்திருக்கிறோம். இப்போ மீட்கப்படுகிற நாளுக்கென்று தேவன் நம்மை முத்தரித்திருக்கிறார். நம்முடைய வாழ்விலே எதையெல்லாம் இழந்தோனோ, உபாகம் 1:11 நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் உங்கள் பிதாக்களுக்கு அவர் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிக்க போறார் இன்னைக்கு. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, யோவேல் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல மிக அழகாக நம்மளோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன்னா நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 24வது வாக்கியம் நமக்கு என்ன? Let every good thing eaten up by the enemy
be returned to me in the name of Lord Jesus Christ. இன்னைக்கு தேவன் என்ன செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுகிற ஒரு ஞானத்தை நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இனி நம்முடைய வாழ்விலே நம்ம வாயால நம்ம சொல்ல ஆரம்பிக்கணும். ஒரு ப்ரொக்ளமேஷன், ஒரு அறிக்கையை சொல்றோம். நம்ம இனி ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன்னா நீங்களே எனக்கு சொல்லிட்டீங்க. சத்துரியம் பணத்தையும் பொருளையும் ஆஸ்தியும் அந்தஸ்தையும் நல்ல பெயர்களையும் எனக்கு உண்டான நல்ல கிளையண்ட்டுகளையும் நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி நம்மளோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்றார். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தை யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படியாய் நமக்கு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நம்மள பிதாவிடத்தை சேர்க்கிற ஒரு அனுபவம். என்ன அனுபவம்? கிறிஸ்துவும் பிதாவுமானவர்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றார்? இயேசு கிறிஸ்து பிதாவின் மூலமாக உயிர்த்தெழுதலினாலே. அவருடைய பெரிய பிளெஸிங் என்ன? ஜீசஸ்க்கு உயிர்த்தெழுதல். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில எதெல்லாம் செத்து போய் கிடக்குது? சமாதானம் இல்லையா? அது உயிர்த்தெழுகிறது. இன்னைக்கு சந்தோஷம் இல்லையா? அது உயிர்த்தெழுதலினாலே நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். பணம் விரயமாய் போச்சா? இனி விரயம் இல்ல. இனி எவ்வளவு விரயமாச்சோ அதை போல 1000 மடங்கு நம்ம கையில கொடுக்கிறவராயிருக்கிறார். தீங்கினாலே வாழ்ந்து கொண்டிருந்தீர்களா? ஆண்டவர் சொல்றார், அவருடைய உயிர்த்தெழுதலினாலே நீங்கள் என்ன செய்ய போறீங்க? இந்த பூமியில தீங்கியே பார்க்க போறதுல ஆசீர்வாதத்தை தான் பார்க்க போறீங்க. அப்போ இயேசு சொல்ற வார்த்தை, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இன்னைக்கு நம்மை பிதாவினிடத்தில் ஆசீர்வாதங்களுக்காக பெருமூச்சுகளோடு கூட வாக்கு கடங்காதபடி நமக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப நம்மளை பத்தி பிதாவினிடத்துல இயேசு என்ன செய்றாரு? பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில என்ன நடந்தது? குதிங்காலை தூக்கி உன்னை நசுக்கினாரா பகைஞர்கள்? பகைஞர் மனிதர்கள் அல்ல, அவங்களை ஆளுகை செய்த அசுத்த ஆவிகள். இப்ப நம்முடைய வேலை அவங்களை எல்லாரையும் மன்னித்து, ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதிங்க, அந்த சந்ததிகளை ஆசீர்வதிங்க. அவங்க மூலமா பிசாசு தந்திரம் கொண்டு என்னுடைய வளர்ச்சிக்கு விரோதமாய் அவங்களை பயன்படுத்திட்டான். அவங்க மேல சாபம் இருக்கக்கூடாது ஆண்டவரே, அவங்க மேல பாரம்பரிய கட்டு இருக்கக்கூடாது ஐயா. அதே அதிகாரம் யோவான் 14 அந்த அதிகாரத்துல 14வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று இன்றைக்கு நம்ம இடத்துல வாக்குரைக்கிறார். சோ நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் இழந்தோமோ இப்போ நம்ம அறிக்கை செய்ய போகிறோம். இந்த அறிக்கையில நம்ம எல்லாவற்றையும் நாம் அதை பெற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவாராக. நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? இந்த அறிக்கையை சொல்லலாம். ஆண்டவராகிய இயேசு சுவாமி, என்னுடைய தாயின் கர்ப்பத்திலே நான் உருவான நாள் முதல் கொண்டு இன்று வரையிலாய் எல்லா ஸ்தானத்திலும் என்னை பாதுகாத்து வந்தேன். சூழ்நிலை சந்தர்ப்பங்களினாலே நான் வளர்ந்து ஒரு பெரிய லெவல்ல இருக்க வேண்டிய என்னை ஏதோ கிரியைகளினாலே அகப்பட்டவளாய் என்னுடைய வாழ்விலே ஆதாரமாய் நீர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை பிசாசானவர் என்னோடு கூட உடன்படிக்கையில் இருந்தவர்கள் மூலமாக, மறைமுகமாய் உடன்படிக்கையிலே இருந்தவர்கள் மூலமாக சகல ஆசீர்வாதங்களும் துளைக்கப்பட்டு கடனாளியாகவும் சமாதானமற்ற சூழ்நிலையிலும் கைவிடப்பட்ட நிலையிலும் சத்துரு குதுங்காலை கொண்டு என்னை நசுக்கிறவனாயிருக்கிறார். உம்முடைய வார்த்தைகள்
உம்முடைய வார்த்தைகள் செப்பனியா 3:15 படியாகவும் செப்பனியா 3:15 படியாகவும் யோவேல் 2:27 படியாகவும் யோவேல் 2:27 படியாகவும் யோவான் 14:6 14வது வசனத்தின் படியாகவும் யோவான் 14:6 வசனத்தின் படியாகவும் உம் நாமத்தினாலே இப்பொழுது வந்திருக்கிறேன். உம்முடைய நாமத்தினாலே இப்பொழுது நான் வந்திருக்கிறேன். எனிமி சத்துரு என்னிடத்திலிருந்து எவைகளை எல்லாம் என்னிடத்திலிருந்து எவைகளை எல்லாம் நன்மையாய் பெற்றிருந்தேனோ நன்மையாக பெற்றிருந்தேன் அவைகளெல்லாம் திருடி சென்றிருக்கிற காரியங்கள் அவைகளெல்லாம் திருடி சென்றிருக்கிற காரியங்கள் உம்முடைய நாமத்தினாலே எனக்கு திரும்பி உம்முடைய நாமத்தினாலே அதை திரும்பி 1000 மடங்கு உபாகம் 1:11 படி 1000 மடங்கு உபாகம் 1:11 படி நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று அறிக்கை செய்கிறேன். நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காரியங்களை செய்த ஒவ்வொருவரையும் இந்த காரியங்களை செய்த ஒவ்வொருவரையும் எல்லா சூழ்நிலையிலும் பிசாசின் தந்திரத்தினாலே செய்தானே அன்றி பிசாசின் தந்திரத்தினாலே செய்தானே அவன் தன்னிச்சையாக செய்யவில்லை என்பதை அவன் தன்னிச்சையாக செய்யவில்லை அவனுக்காக மன்னிக்கும்படி வேண்டுதல் செய்கிறேன். அவனுக்காக மன்னிக்கும்படியாக வேண்டுதல் இயேசு சுவாமி, நானும் முழு இருதயத்தோடு மன்னிக்கிறேன். நானும் முழு இதயத்தோடு அவனை மன்னிக்கிறேன். சத்ரு எதையெல்லாம் என்னிடத்திலிருந்து திருடி சென்றானோ சத்துரு எதையெல்லாம் என்னிடத்திலிருந்து திருடி சென்றானோ உம்முடைய நாமத்தினாலே பெற்றுக்கொண்டேன் என்று அறிக்கை செய்கிறேன். தொடர்ந்து பலியை பெருகட்டும். தொடர்ந்து பலியை பெருகட்டும். இனி எந்த விதத்திலும் இனி எந்த விதத்திலும் சத்துரு என்னிடத்தில் வராதபடிக்கு சத்துரு என்னிடத்தில் வராதபடி நீரே என்னையும் பாதுகாத்தருளி நீரே என்னையும் பாதுகாத்து சத்துருக்களுக்கு கட்டளையிடும்படி நான் ஒப்புக்கொடுக்கிறேன். சத்துருக்களுக்கு கட்டளையிடும்படியாக நான் ஒப்புக்கொடுக்கிறேன். இனி தீங்கை காணாதிருப்பேன். இனி தீங்கை காணாதிருப்பேன். கர்த்தர் என் நடுவிலே இருக்கிறார் என்று அறிக்கை செய்கிறேன். கர்த்தர் என் நடுவிலே இருக்கிறார் என்று நான் அறிக்கிறேன். துதி கனமகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதி கனமகிமை இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். இந்த அறிக்கை செய்தோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நீங்க இன்னைக்கு அந்த சேஞ்சஸ் பார்க்க ஆரம்பிக்கணும். ஆமென். ஹalleluya.